நீங்க இதையெல்லாம் கவனிச்சு இருக்கீங்களா? புதிய ஃபோனுக்கு வாங்கும் கவர் சில மாதங்களிலேயே மஞ்சளாக மாறிவிடுகிறது. அது ஏன் அப்படி ஆகிறது? அதுபோல ஹைவேவில் ஓடும் லாரிகளில் ஒரு டயர் காற்றில் தூக்கி வைத்திருப்பதை பார்த்திருக்கீங்களா? அதற்கு காரணம் என்ன? மேலும் தொழிற்சாலைகளின் கூரையில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த இயந்திரங்கள் எதற்காக? அது வெறும் டிசைனா அல்லது அதற்கு பின்னால் ஏதாவது ரகசியம் இருக்கிறதா? உங்களுக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் தோன்றினால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1. நண்பர்களே, நீங்கள் புதிய மொபைல் ஃபோன் வாங்கும்போது பெரும்பாலான நிறுவனங்கள் அதோடு ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவரையும் தருவார்கள். ஆனால் சில மாதங்களிலேயே அந்த கவர் மஞ்சளாக மாறிவிடுகிறது. ஏன் தெரியுமா? ஃபோன் கவர்கள் பொதுவாக சிலிக்கான் என்ற பாலிமரால் தயாரிக்கப்படுகின்றன. இந்த பாலிமர் மலிவானது, லேசானது, வளையக்கூடியது மற்றும் டிரான்ஸ்பேரண்ட். ஆனால் இதற்கும் பல பலவீனம் இருக்கிறது. இதனால் இதனுடைய நிறத்தை தக்க வைக்க முடியாது. சுற்றுச்சூழலில் இருக்கும் ஒளி மற்றும் வெப்பம் காரணமாக இந்த கவர் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. மேலும் ஃபோனில் இருந்து வெளியேறும் வெப்பமும் இதற்கு காரணம். அதனால்தான் அதிகமாக வெயிலில் இருக்கும் அல்லது வெளிச்சத்தில் அதிக நேரத்தில் பயன்படுத்தப்படும் கவர்கள் சீக்கிரம் மஞ்சளாகி விடுகின்றன. நம்பர் 2. நீங்கள் பலமுறை பார்த்திருப்பீங்க, சில லாரிகளில் சில டயர்கள் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும். பலர் அதை ஸ்டெப்னி டயரை வைக்க ஒரு புதிய முறை என்று நினைப்பார்கள். ஆனால் அது தவறு. அந்த டயர்களை ப்ராப் ஆக்சிஸ் என்று சொல்வார்கள். லாரியில் அதிக லோடு இல்லாத போது அந்த கூடுதல் டயர்கள் தேவையில்லை. அதனால் அதனை மேலே தூக்கி வைப்பார்கள். இதனால் டயர் கிழிந்து போகாமல் பாதுகாக்கலாம். லாரி முழு லோடில் செல்லும் போது அந்த டயர்களை கீழே இறக்குவார்கள். இதனால் எடை சமமாக பகிரப்பட்டு லாரியின் சமநிலை மற்றும் செயல்திறன் மேம்படும். பயணமும் பாதுகாப்பாக இருக்கும். நம்பர் 3. தொழிற்சாலைகளின் கூரையில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த வட்ட வடிவ இயந்திரங்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இது எதற்கு என்ற கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். தொழிற்சாலைகளில் பல இயந்திரங்கள் ஒரே நேரத்தில் இயங்கும்போது அதிக வெப்பம் உருவாகும். இதனால் உள்ளே வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் சிரமம் ஏற்படும். இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் இந்த இயந்திரங்கள். இதை டர்போ வெண்டிலேட்டர் அல்லது ரூப்டாப் வெண்டிலேட்டர் என்று அழைப்பார்கள். சூடான காற்று லேசாக இருப்பதால் மேலே செல்லும். இந்த வெண்டிலேட்டர்கள் அந்த சூடான காற்றை வெளியே இழுத்துவிடும். இதனால் தொழிற்சாலையின் உள்ளே சாதாரண வெப்பநிலையில் மக்கள் சுலபமாக வேலை செய்ய முடியும்.